இதனால பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போய் வேற ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்புறம் நேரம் சரியில்லை அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸை சொல்லி முடிச்சிருவாங்க. அப்படிலாம் இல்லை தம்பி, ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், அதுக்கு படையில வச்சு படைக்கிறப்போ இப்படி நடந்தா மன சங்கடமா இருக்குல்லப்பா. அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இந்த இருக்காங்களே மீனாட்சி மேடம், இவங்க ஒரு லேடிஸ் ஆதரவாளர் தான். எப்பவுமே லேடிஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ கூட்டணி முறிஞ்சு போச்சு. மெஜாரிட்டி லேடிஸ் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் விளக்கு ஏன் அணைஞ்சிச்சுன்னு தான் எனக்கு புரியல. ஒரு நிமிஷம். அம்மா மீனாட்சி தாயே, 3 லேடிஸும் இந்த பக்கம் தான் இருக்காங்க. மெஜாரிட்டி எங்களுக்கு தான். அப்படி இருந்தும் உன் கணக்கு என்னன்னு புரியலையம்மா. டேய், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சாமி விஷயத்துல ஏதாவது கிண்டல் பண்ணன்னு வச்சுக்க, பல்லுகள்லாம் உடைச்சிருவான். ஆமா ஞானம் சார், ஏன் சார் டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல சார், இவன் இப்படி பேசிக்கிட்டே இருந்தானா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி விடுங்க விடுங்க. என்ன இந்த வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு இந்த நம்ம வீட்டையே குறுகுறுன்னு ரெண்டும் பார்த்துட்டு இருக்கு பாருங்க. அதான் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. கதிரை அவங்களே ஏன்ப்பா இதில் இழுக்கிற? விடுப்பா, அடுத்து என்ன செய்யணும்னு யோசிங்கப்பா. ஏங்க, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்டில் என்ன நல்ல காரியம் நடந்தாலும் அத்தை தானே முன்னாடி நின்று எல்லாமே செய்வாங்க. அவங்கள கூப்பிட்டு விளக்கேத்த சொல்லுங்களேன். அண்ணே, அப்படி பேசிட்டு தெரியுது, அதை போய் கூப்பிட சொல்றிய? மாமா இரு மாமா, அக்கா சொல்றாங்கல்ல. அக்கா, உங்க வார்த்தை எங்களுக்கு வேதம். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஒன்றும் மாத்தி பேச மாட்டோம். மாமா, நான் தூது போறேன். உங்களோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அத்தையை நான் கூட்டிட்டு வரேன் மாமா. எப்படி கூட்டிட்டு வரேன்னு பாக்கீங்களா? அத்தை பேசி பேசி என் காதுல ரத்தம் ஒழிஞ்சாலும் காலில் விழுந்து எப்படியாவது அவங்கள கூட்டிட்டு வரேன். நீங்க கெரியர்ல உச்சத்துக்கு போகணும் மாமா. அதுக்கு என்ன வேணாலும் செய்வேன். ட்ரஸ்ட் மீ. அத்தையை நான் கூட்டிட்டு வரேன் மாமா. அத்தை, என்ன அத்தை இங்க நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. உங்க பிள்ளைங்க தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வளர்ந்து நல்லபடியா வரணும்னு வாழ்த்தி குத்துவிளக்கு ஏத்தி வைங்க. அத்தை, நீங்க தான் ராசியானவங்க. உங்க கைப்பட்டா மண்ணு பொண்ணாகும், கல்லு வைரக்கல்லாகும், தகரம் பிளாட்டினம் ஆகும். இந்த குடும்பத்திலே முக்கியமான ஆள் நீங்க தானே. வாங்க அத்தை. என்ன யோசிக்கிறீங்க? உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு உள்ள வாங்க. ஞான மாமா முகத்தை ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு நாள் ஹோம் சிக்கா இருந்தவர் இப்போ ப்ரொஃபஷனலாக கெரியரில் வரணும்னு ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. அத்தை, நான் உங்கள் புள்ள மாதிரி, அவர் உங்கள் புள்ள. யாரோ பெற்ற புள்ள என்னையே இப்படி உங்கள் புள்ள மாதிரி பார்த்துக்கிறீங்க. உங்கள் புள்ள தொழில் ஆரம்பிக்க போகிறாருன்னா என்னத்தை? இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாரு. காலம் போன காலத்தில் சீக்கிரமாக முன்னுக்கு வரணும்ல. அவருக்காண்டியாச்சும் வாங்கத்த. நந்தினி, நீ போய் கூப்பிடு. ஓ, டேய் நந்தினி. இருங்க தம்பி. கதிரே இரு. ஓகே கதிர. இங்கே இருங்க, தயவு செஞ்சு உள்ளார வாங்க. எல்லாரையும் தான் கூப்பிடுறேன், வாங்க. நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாரும் எனக்கு வேணும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த அடி நாங்க அவிஞ்சு போன கண்ணை வச்சு பார்த்தா அணைஞ்சு போயிடுதே. உள்ள வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நீங்களே நல்லபடியா நடத்துக்குங்க. எங்களை ஆள விடுங்கம்மா. அத்தை, அத்தை, நீங்க உள்ள போங்க.
அத்தை, என்னனாலும் அவங்களும் உங்க பிள்ளைங்க தானே. சக்தி எப்படியோ அதே மாதிரி தானே அவங்களும். ஒரு சில விஷயத்துல கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த விஷயத்துல நீங்க எதுவும் சொல்லாதீங்க அத்தை. அக்கா, இப்பவும் சொல்றேன், நீங்க செய்யற பிசினஸ் கெட்டு போகணும்னு நாங்க நினைக்கவே இல்லை. ஆனா அது எது மூலமாவது நடந்துருமோன்ற விமர்சனம் எனக்கு இருந்தது. அதுவும் உங்க விருப்பம் தான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நியாயமான விஷயங்கள் நடக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி நீங்க பிசினஸ் பண்றத கெட்டதாவோ நெகட்டிவாவோ இல்ல நடக்க கூடாதுன்னு நினைக்கல. அக்காங்களுக்காக எப்பவுமே நான் நல்லதுதான் நினைப்பேன். ஞானு மாமாவும் கதிர் மாமாவும் நல்லா வளர்ந்தா எனக்கு எப்பவுமே சந்தோஷம்தான். அத்தை, நீங்க உள்ள போய் நல்லபடியா நடத்தி கொடுங்க ப்ளீஸ். இது என் ரெக்வெஸ்டா எடுத்துக்கோங்க ப்ளீஸ். அத்தை, போய் விளக்கேத்துங்க. இப்ப நீ என்னத்துக்குடி இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு எல்லாரும் பிள்ளைங்க தான், எல்லாம் நான் பெத்த பிள்ளைங்க தான். ஆனா அதுக்காண்டி ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி இருந்தா நான் என்ன தாய்? இந்த சக்தி பயலுக்கு யார் என்ன பண்ணாங்க? கையில இருந்ததெல்லாம் எடுத்து அந்த ஞானத்துக்கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப இவனுக்கு எதுவும் செய்ய முடியாம நிக்கிறேன். அம்மா, என்னம்மா நீ காசு பணம் கொடுத்தாதான் நீ அம்மாவா என்ன? இப்போ நீ எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மா, நீ இம்பிட்டு தூரம் எங்க கூட நிக்கிறதே எங்களுக்கு பெரிய பலம்தாம்மா. இப்போ நல்லது நடக்கணும், அதுதான் முக்கியம். நீ பழசெல்லாம் மறந்துட்டு போய் விளக்கேத்து போ. ஏய்யா, மனசுல கஷ்டத்தை வச்சுக்கிட்டு போய் விளக்கேத்துனா சரியா வருமா? சரி அத்தை, நீங்க விளக்கு கூட ஏத்த வேண்டாம். எங்க கூட வந்து நில்லுங்களேன், அது போதும். இந்தம்மா, என்னைக்குமே தாய் தான் பிள்ளைங்க கெட்டு போயிடணும்னு நினைக்கவே மாட்டா. அந்த தாய்க்கு அதையும் மீறி ஒரு கஷ்டம் வருதுன்னா அது நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலன்னா அது அவங்கவுங்க தலையெழுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ற வியாபாரம் நல்லபடியா வரணும். அத்தை, நல்லா வரணும்னு நினைக்கிறீங்கல்ல? அப்ப போங்க, போய் விளக்கேத்தி கொடுத்துட்டு வாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, போங்க எனக்காக.